அனைவருக்கும் வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு பெண்களுக்கும் 1000 கனவுகள் இருக்கு. அத நோக்கி அவங்க பயணிக்கிறப்ப சில தடைகள் இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னா, இந்த காலத்துல பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். பிறக்கிற குழந்தைய கூட சும்மா விடுறதில்ல. இப்ப இருக்கிற காமக்கொடூரர்கள் சின்ன பெண் பிள்ளைகளை கூட ரொம்ப கொடுமை பண்றாங்க. அவங்க அவங்களோட கனவை நோக்கி பயணிக்கும் பொழுது அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியல. காரணம் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். அதை தடுப்பதற்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ கூட ரீசெண்டா பாண்டிச்சேரியில ஒரு சிறுமி 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைகள் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் போதைப் பொருளை தடுக்கணும் அப்படின்னாங்க. போதைப் பொருள் தடுக்கணும் அப்படின்னா முதல்ல அரசாங்கம் தடுக்கணும். அரசாங்கம் தான் மதுக்கடைகள் எல்லாம் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எப்படி அதை தடுப்பாங்க? ஒரு நாள் 2 நாள் நீங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றதுனால இந்த விஷயம் மாறப்போறது கிடையாது. அப்போ இதுல இருந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெண்களுமே தைரியமா இந்த சமுதாயத்துல அவங்க வாழ்க்கையின் பயணத்துல அவங்களோட கனவுகளை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா பாதுகாப்பா இருக்கணும். அவங்க பாதுகாப்பா இருக்கணும். யாரையும் நம்பாம வெளியில போறப்ப அவங்களே பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்பதான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளும் தடுக்கப்படும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெண்களும் பெண் பிள்ளைகளும் தற்காப்பு கலையை கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்ன்றதை யோசிச்சு அவங்களுக்கு செய்வீங்க. எஜுகேஷன் எல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அது எல்லாமே கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ அவங்க பாதுகாக்கப்படணும்னா அவங்க தற்காப்பு கலையை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுமே உங்கள் அருகில் இருக்கிற எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பள்ளிகள் இருக்கோ அங்கே பெண் பிள்ளைகளை சேர்த்து கற்றுக்க வைங்க. அவங்க எப்போ தைரியமாக ஸ்ட்ராங்காக வெளியில் நடந்து போகிறாங்களோ அப்போ தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் தடுக்கப்படும். ஸோ இதில் ஆண்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் பாதுகாக்கணும். இப்போ சில விஷயங்கள் இருக்கு. ஆண்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா பெண்கள்லாம் அந்த தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டா நம்மள அடி நடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே அவங்க எதுவும் கற்றுக்க விடுறதுலையோ ஒன்றுமோன்னு ஒரு டவுட் எனக்கு. மேபி இருக்கலாம் சில பேர். ஆனால் உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள், தங்கச்சி, அக்கா, அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்க, லவர் இருப்பாங்க, பக்கத்து வீட்டு பெண் குழந்தைகள் இருப்பாங்க, உங்க குழந்தை இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தற்காப்பு கலையை அவங்க கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சொல்லுங்க, புரிய வைங்க. அப்போதான் அவங்களும் வெளியில் பொறுப்பு பாதுகாப்பாக இருக்க முடியும். எப்பயுமே நீங்கள் அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களோட பெண் பிள்ளைகளுக்கு எப்பயுமே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கையை நோக்கி வெற்றி பயணத்தில் போயிட்டு இருக்க வச்ச சில தடைகள் வந்தாலும் அவங்களோட கனவுகளை நோக்கி பயணிக்கிறப்ப அவங்க பாதுகாப்பாக பயணிக்கணும். அதுக்கு ஒரு பெற்றோர்களும் தன்னோட பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கான வகுப்புகளையும் சேர்த்து விடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னை தேடி வர பெண் பிள்ளைகள் பெண்களுக்கெல்லாம் நான் தற்காப்பு கலை அண்ட் சிலம்பம்லாம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட முயற்சி என்னன்னா, நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க முதல்ல என்னோட வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு நான் அதை டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வசிக்கிற தெருவில் இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கா, அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா, அதை செக் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்களுக்கு நான் இலவசமாக தற்காப்பு கலையை இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் எனக்கு ஃபாலோ, சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த தற்காப்பு கலை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவணும். அது மட்டும்தான். நானே ஒரு இடத்துக்கும் தேடி போய் என்னை சுற்றி இருக்கிற எனக்கு தெரிஞ்சவங்க அண்ட் எங்கெல்லாம் பெண் பிள்ளைகள் பெரியவங்க பெரிய பெண்கள்லாம் இருக்காங்களோ அவங்க தற்காப்பு கலையை கற்றுக்கணும். இலவசமாக தற்காப்பு கலையை சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
ஈஸி டெக்னிக்ஸாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் வந்து அவங்க சுலபமாக அவங்க பிரச்சனையில மாட்டிக்கிறப்ப அவங்கள பாதுகாக்கிற வகையில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து இந்த இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பலம் தேவையில்லை. ஸோ சிம்பிளாகவே அவங்கள பாதுகாத்துக்க முடியும். அந்த மாதிரியான செல்ஃப் டிஃபென்ஸ் தான் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு பெண்களுக்கும். ஸோ இது 6 வயதுலேருந்து எந்த வயது முடிவும் இல்லை. ஸோ எல்லா பெண்களும் இதை கற்றுக்கலாம். ஒவ்வொரு பெண்களும் அவங்க தற்காப்பு கலையை கற்றுட்டு பாதுகாப்பாக இந்த சமுதாயத்தில் வலம் வரணும். அவங்களோட கோல்ஸை நோக்கி போகணும், வெற்றி அடையணும். இதான் என்னோட வாழ்க்கையோட கோல். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச்.